எரேமியா ஆகமம் அதிகாரம் 39. யூதா அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் அவனுடைய எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். செதேக்கியாவின் 11ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. நேர்கல் சரேட்சர், சம்கூர் நெபோ, சர்செக்கியம் ரப்சாரிம், நேர்கல் சரேட்சர், ரப்மாகு உட்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் உள்ளே புகுந்து நடுவாயிலில் அமர்ந்தார்கள். யூதாவின் அரசன் செதேக்கியாவும் போர் வீரர் அனைவரும் அவர்களை கண்டவுடன் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பியோடினர். ஆனால் கல்தேய படையினர் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் செதேக்கியாவை பிடித்து ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் ரிப்லாவில் செதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண்முன்னே கொன்றான். மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான். அவன் செதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு அழைத்துச் சென்றான். அரச மாளிகையையும் மக்களின் வீடுகளையும் கல்தேயர் தீக்கிரையாக்கினர். எருசலேம் மதில்களையும் தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் தம்மிடம் சரணடைந்திருந்தவர்களையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். ஆனால் யாதுமற்ற ஏழைகளை மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் யூதா நாட்டில் விட்டு வைத்ததோடு திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் அவர்களுக்கு வழங்கினார். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் எரேமியாவை குறித்து மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதானுக்கு கொடுத்த கட்டளை: இவரை கூட்டிக் கொண்டு போய் நன்கு கவனித்துக்கொள். தீங்கு எதுவும் அவருக்கு செய்யாதே. அவர் விருப்பப்படியே அவரை நடத்து. மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான், அரசவையோர் தலைவன் நெபுசஸ்பான் ரப்சாரிம், நேர்கல் சரேட்சர், ரப்மாகு உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் ஆளனுப்பி காவல் கூடத்தினின்று எரேமியாவை கூட்டி வந்தனர். வீட்டுக்கு அவரை அழைத்துச் செல்லும்படி சாப்பானின் பேரனும் அஹீகாமின் மகனுமான கெதலியாவிடம் அவரை ஒப்படைத்தனர். எனவே அவர் மக்களிடையே வாழ்ந்து வந்தார். எரேமியா காவல் கூடத்தில் இன்னும் அடைபட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது: நீ போய் எத்தியோப்பியரான எபேதுமெலேக்கிடம் சொல். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்கு எதிராக நான் கூறியிருந்தவற்றை நிறைவேற்றுவேன். நன்மையை அல்ல, தீமையையே வருவிப்பேன். அந்நாளில் இவை உன் கண்முன்பாகவே நிகழும். ஆயினும் அந்நாளில் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நீ யாரை குறித்து அஞ்சுகிறாயோ அம்மனிதர்களிடம் நீ கையளிக்கப்பட மாட்டாய். நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். நீ வாளால் மடிய மாட்டாய். உன் உயிரே உனது கொள்ளை பொருளாய் அமையும். ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர். எரேமியா ஆகமம் அதிகாரம் 40. எருசலேமினின்றும் யூதாவினின்றும் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டோராய் பாபிலோனுக்கு சென்று கொண்டிருந்த மக்களிடையே எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருந்ததை கண்ட மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் அவரை ராமாவில் விடுதலை செய்தார். அதன்பின் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. மெய்காப்பாளரின் தலைவர் எரேமியாவை தம்மிடம் அழைத்து, உம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த இடத்தின் மீது இத்தீங்கு வரும் என்று அறிவித்துள்ளார். அவர் சொன்னவாறே எல்லாம் நிகழவும் செய்துள்ளார். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள்.
அவருடைய குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்கவில்லை. ஆகவேதான் இத்துன்பம் உங்களுக்கு நேர்ந்துள்ளது. இதோ நான் கை விலங்கி நின்று உம்மை இன்று விடுவிக்கிறேன். என்னோடு பாபிலோனுக்கு வர உமக்கு விருப்பமானால் வாரும். நான் உம்மை நன்கு கவனித்துக் கொள்வேன். என்னோடு வர உமக்கு விருப்பமில்லை எனில் நீர் இங்கேயே இருந்து கொள்ளும். நாடு முழுவதும் உம் கண்முன் உள்ளது. எங்கு செல்வது நல்லது என்றும் வசதியானது என்றும் உமக்கு படுகிறதோ அங்கே நீர் செல்லும். நீர் இங்கேயே தங்க விரும்பினால் யூதாவின் நகர்களுக்கு ஆளுநராய் பாபிலோனிய மன்னன் ஏற்படுத்தியிருக்கும் சாப்பானின் பேரனும் அகிகாமின் மகனுமான கெதலியாவிடம் போய் அவனோடு மக்களிடையே வாழும். இல்லையெனில் எங்கு போக உமக்கு விருப்பமோ அங்கேயே செல்லும் என்று கூறினார். பின்னர் மெய்காப்பாளரின் தலைவர் உணவுப் பொருள்களும் அன்பளிப்பும் எரேமியாவுக்கு அளித்து அவரை அனுப்பி வைத்தார். எரேமியா மிஸ்பாவுக்கு சென்று நாட்டில் எஞ்சியிருந்த மக்களிடையே அகிகாமின் மகன் கெதலியாவுடன் வாழ்ந்து வந்தார். அகிகாம் மகன் கெதலியாவை பாபிலோனிய மன்னன் ஆளுநராக ஏற்படுத்தியிருக்கிறான் என்றும், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படாத ஏழைகளான ஆண் பெண் சிறுவர்களை அவரது பொறுப்பில் விட்டுள்ளான் என்றும், நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் எல்லாரும் அவர்களுடைய ஆள்களும் கேள்வியுற்றனர். அவர்களுள் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும், காரையாகின் புதல்வர் யோகனானும் யோனத்தானும், தன்குமேத்தின் மகன் செராயாவும், நெட்ரோபாவை சார்ந்த ஏப்பாயின் புதல்வரும், மாக்காவின் மகன் யாசனியாவும் அவர்களுடைய ஆள்களும் மிஸ்பாவிலிருந்த கெதலியாவிடம் சென்றார்கள். அவர்களுடைய ஆள்களிடமும் சாப்பானின் பேரனும் அகிகாமின் மகனுமான கெதலியா ஆணையிட்டு, கல்தேயருக்கு அடிபணிய நீங்கள் தயங்க வேண்டாம். இந்நாட்டில் தங்கி வாழுங்கள். பாபிலோனிய மன்னனுக்கு பணிந்திருங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். நானோ மிஸ்பாவில் தங்கியிருப்பேன். நம்மிடம் வரவிருக்கும் கல்தேயர் முன் உங்கள் பிரதிநிதியாயிருப்பேன். நீங்கள் போய் திராட்சைரசம், பழங்கள், எண்ணெய் முதலியவற்றை சேகரித்து பாத்திரங்களில் வையுங்கள். நீங்கள் கைப்பற்றியுள்ள நகர்களில் குடியிருங்கள் என்று சொன்னார். இதே போன்று மோவாபிலும் அம்மோனியரிடையிலும் ஏதோமிலும் மற்ற நகர்களிலும் வாழ்ந்து வந்த யூதா நாட்டினர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் யூதாவில் சிலரை விட்டு வைத்துள்ளான் என்றும், சாப்பானின் பேரனும் அகிகாமின் மகனுமான கெதலியாவை அவர்களின் ஆளுநராக ஏற்படுத்தியுள்ளான் என்றும் அறிய வந்தார்கள். அப்பொழுது யூதா நாட்டினர் அனைவரும் தாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்த எல்லா இடங்களினின்றும் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்து மிஸ்பாவிலிருந்த கெதலியாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். அங்கு திராட்சைரசமும் பழங்களும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். காரையாகின் மகன் யோகனானும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்று, அம்மோனியரின் மன்னனாகிய பகலீசு உம்மை கொல்லும் பொருட்டு நெத்தலியாவின் மகன் இஸ்மயேலை அனுப்பி வைத்துள்ளான் என்று உறுதியாய் உமக்கு தெரியும் அன்றோ என்று கூறினர். ஆனால் அகிகாமின் மகன் கெதலியா அவர்களை நம்பவில்லை. பின்னர் காரையாகின் மகன் யோகனான் மிஸ்பாவில் கெதலியாவிடம் தனியாகச் சென்று, நான் போய் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலை கொல்ல எனக்கு அனுமதி கொடும். அது யாருக்கும் தெரிய வராது. உம்மை ஏன் அவன் கொலை செய்ய வேண்டும்? அதனால் உம் பொறுப்பில் கூடி வாழும் யூதா நாட்டினர் அனைவரும் சிதறிப் போவார்கள். யூதாவின் எஞ்சினோரும் அழிவார்களே என்று சொன்னான். அகிகாமின் மகன் கெதலியாவோ காரையாகின் மகன் யோகனானை நோக்கி, நீ இச்செயலை செய்யாதே, ஏனெனில் இஸ்மயேலை பற்றி நீ கூறுவது பொய் என்றார். யூதித்து ஆகமம் அதிகாரம் 10. இஸ்ராயேலின் கடவுளை நோக்கி யூதித்து கூக்குரல் இடுவதை நிறுத்தி தம் மன்றாட்டை முடித்துக் கொண்டார். தாம் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து எழுந்தார். தம் பணிப்பெண்ணை அழைத்தார். தாம் ஓய்வு நாள்களிலும்
திருநாள்களிலும் தங்கி வந்த வீட்டுக்கு இறங்கிச் சென்றார். தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை அகற்றினார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை களைந்தார். நீராடி விலையுயர்ந்த நறுமண எண்ணெய் பூசி வாரி முடித்து தலை மீது மணிமுடியை வைத்துக் கொண்டார். தம் கணவர் மனாசே உயிரோடு இருந்தபோது தாம் உடுத்தியிருந்த பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். தம்மை காணும் ஆண்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் காலில் மிதியடி அணிந்தார். சிலம்பு, கைவளை, மோதிரம், காதணி போன்ற தம் அணிகலன்கள் அனைத்தையும் அணிந்து தம்மை பெரிதும் அழகுபடுத்திக் கொண்டார். தம் பணிப்பெண்ணிடம் திராட்சை ரசம் நிறைந்த தோல் பையையும் எண்ணெய் அடங்கிய குப்பியையும் கொடுத்தார். வறுத்த தானியம், உலர்ந்த பழங்கள், நல்ல அப்பங்கள் ஆகியவற்றை ஒரு பையிலிட்டு நிறைத்தார். அவை அனைத்தையும் சேர்த்து கட்டி தூக்கி கொண்டு வருமாறு அவளிடம் கொடுத்தார். அவர்கள் இருவரும் பெத்தோலியா நகர வாயிலை நோக்கிச் சென்றார்கள். அங்கு ஊசியாவும் நகர மூப்பர்களான காபிரியும் கார்மியும் நின்று கொண்டிருக்க கண்டார்கள். இவர்கள் யூதித்தின் முகத் தோற்றம் வேறுபட்டிருப்பதையும் வழக்கத்திற்கு மாறாக ஆடை அணிந்திருப்பதையும் கண்டார்கள். அவரது அழகை கண்டு மிகவும் வியந்து, எங்கள் மூதாதையரின் கடவுள் உன்மீது அருள் பொழிவாராக, இஸ்ராயேல் மக்களின் மாட்சியும் எருசலேமின் மேன்மையும் விளங்க உன் திட்டங்களை நிறைவேற்றுவாராக என்று வாழ்த்தினார்கள். யூதித்து கடவுளை தொழுத பின் அவர்களிடம், நகர வாயிலை எனக்கு திறந்து விடுமாறு கட்டளையிடுங்கள். நீங்கள் என்னிடம் கூறியவற்றை நிறைவேற்ற நான் வெளியே செல்வேன் என்று வேண்டினார். அவர் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு வாயிலை திறந்து விடுமாறு மூப்பர்கள் இளைஞர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இளைஞர்களும் அவ்வாறே செய்தார்கள். யூதித்து வெளியே செல்ல அவருடைய பணிப்பெண்ணும் அவரோடு சென்றாள். மலையிலிருந்து கீழே இறங்கி பள்ளத்தாக்கை கடக்கும் வரை நகர மாந்தர் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பின் அவரை அவர்களால் காண முடியவில்லை. பெண்கள் இருவரும் பள்ளத்தாக்கில் நேரே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசீரியர்களின் சுற்று காவல் படை யூதித்தை எதிர்கொண்டது. அவர்கள் யூதித்தை பிடித்து, நீ எந்த நாட்டைச் சேர்ந்தவள்? எங்கிருந்து வருகிறாய்? எங்கு செல்கிறாய் என்று வினவினார்கள். அதற்கு அவர், நான் ஓர் எபிரேய பெண், ஆனால் எபிரேயர்களிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு இரையாகப் போகிறார்கள். நானோ உங்கள் படைத்தலைவர் ஓலோபெரினை பார்த்து அவரிடம் உண்மை நிலையை எடுத்துரைக்க சென்று கொண்டிருக்கிறேன். அவர் மலைப்பகுதி முழுவதையும் கைப்பற்றக்கூடிய வழியை அவருக்கு காட்டுவேன். அவருடைய வீரர்களுள் யாரும் உயிரிழக்க மாட்டார்கள். அவர்களின் உடலுக்கோ உயிருக்கோ எவ்வகை தீங்கும் நேராது என்றார். வீரர்கள் அவருடைய சொற்களை கேட்டு அவரை உற்று நோக்க அவருடைய முகம் எழில்மிக்கதாய் அவர்களுக்கு தோன்றியது. அப்பொழுது அவர்கள், எங்கள் தலைவரை காண விரைவாக கீழே இறங்கி வந்ததால் நீ உயிர் பிழைத்தாய். நீ இப்போது அவரது கூடாரத்துக்குச் செல். எங்களுள் சிலர் உன்னை அழைத்துச் சென்று அவரிடம் ஒப்படைப்பர். நீ அவர் முன் நிற்கும்போது அஞ்சாதே. நீ எங்களிடம் சொன்னதையே அவரிடம் தெரிவி. அவர் உன்னை நல்ல முறையில் நடத்துவார் என்றார்கள். யூதித்தையும் அவருடைய பணிப்பெண்ணையும் ஓலோபெரினிடம் அழைத்துச் செல்ல தங்களுள் 100 வீரர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் பெண்கள் இருவரையும் ஓலோபெரினுடைய கூடாரத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். யூதித்தின் வருகை பற்றிய செய்தி பாளையம் முழுவதும் பரவியதால் எங்கும் ஒரே பரபரப்பாயிருந்தது. வீரர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் ஓலோபெரினின் கூடாரத்துக்கு வெளியே காத்திருந்தார். அவரை பற்றி அவனிடம் தெரிவித்தார்கள். அவர்கள் அவரது அழகை கண்டு வியந்தார்கள். அவரை முன்னிட்டு இஸ்ராயேல் மக்களை பற்றியும் வியந்தார்கள். இத்தகைய பெண்களை தங்களிடையே கொண்டிருக்கும் இந்த மக்களை யாரே இழிவாக கருதுவர்?
இவர்களுள் ஓர் ஆணை கூட உயிரோடு விட்டு வைப்பது நல்லதன்று. அவர்களை விட்டு வைத்தால் உலகம் முழுவதையும் வஞ்சித்துவிட இவர்களால் முடியும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். பிறகு ஓலோபெரினின் காவலர்களும் பணியாளர்கள் அனைவரும் வெளியே வந்து யூதித்தை கூடாரத்துக்குள் அழைத்துச் சென்றார்கள். அப்போது பொன், மரகதம், விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட கருஞ்சிவப்பு துணியாலான மேற்கவிகையின் கீழ் தன் படுக்கையில் ஓலோபெரின் ஓய்வு கொண்டிருந்தான். அவன் யூதித்தை பற்றி அறிந்ததும் வெள்ளி விளக்குகள் முன் செல்ல தன் கூடாரத்துக்கு முன் வந்து நின்றான். அவன் முன்னும் அவனுடைய பணியாளர்கள் முன்னும் யூதித்து வந்தபோது அவரது முக அழகை கண்டு அனைவரும் வியந்தார்கள். அவரோ ஓலோபெரின் முன்னிலையில் குப்புற விழுந்து வணங்கினார். அவனுடைய பணியாளர்கள் அவரை தூக்கிவிட்டார்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 11. ஓலோபெரின் யூதித்தை நோக்கி, பெண்ணே, துணிவு கொள், அஞ்சாதே. அனைத்துலகுக்கும் மன்னராகிய நெபுகத்நேசருக்கு பணிபுரிய முன்வரும் எவருக்கும் நான் ஒருபோதும் தீங்கிழைத்ததில்லை. இப்பொழுதும் மலைப்பகுதியில் வாழும் உன் இனத்தார் என்னை புறக்கணியாதிருந்தால் நான் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்திருக்க மாட்டேன். ஆனால் இதற்கெல்லாம் அவர்களே காரணம். இப்பொழுது சொல், நீ ஏன் அவர்களிடமிருந்து தப்பியோடி எங்களிடம் வந்திருக்கிறாய்? பாதுகாப்பு தேடித்தானே வந்துள்ளாய். துணிவு கொள், இன்று இரவும் இனியும் உனக்கு ஆபத்து எதுவும் நேராது. எவரும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். மாறாக என் தலைவர் நெபுகத்நேசர் மன்னரின் பணியாளரை நடத்துவது போல யாவரும் உன்னையும் நல்ல முறையில் நடத்துவார்கள் என்றான். இதற்கு யூதித்து அவனிடம் பின்வருமாறு கூறினார். உம் அடியவளின் சொற்களை தயை கூர்ந்து கேளும். உம் பணிப்பெண்ணாகிய என்னை பேசவிடும். இன்று இரவு என் தலைவரிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன். உம் பணிப்பெண்ணான என் சொற்படி நீர் நடந்தால் கடவுள் உமக்கு முழு வெற்றி அளிப்பார். என் தலைவராகிய நீர் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தோல்வியே காணமாட்டீர். அனைத்துலகின் மன்னரான நெபுகத்நேசரின் உயிர் மேல் ஆணை, எல்லா உயிர்களையும் நெறிப்படுத்த உம்மை அனுப்பியுள்ள அவருடைய ஆற்றல் மேல் ஆணை, மனிதர்கள் மட்டும் வழியாக நெபுகத்நேசருக்கு பணிவிடை செய்வதில்லை. காட்டு விலங்குகள், கால்நடைகள், வானத்து பறவைகள் ஆகியவையும் அவருக்கும் அவருடைய வீட்டார் அனைவருக்கும் பணிந்து உமது ஆற்றலால் உயிர் வாழ்கின்றன. உம்முடைய ஞானம் பற்றியும் திறமைகள் பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். நாடு முழுவதிலும் நீரே தலை சிறந்தவர் என்றும், அறிவாற்றலில் வல்லவர் என்றும், போர்த்திறனில் வியப்புக்குரியவர் என்றும் உலகம் முழுவதும் அறியும். அக்கியோர் உமது ஆட்சி மன்றத்தில் அறிவித்தவற்றை நாங்களும் கேள்வியுற்றோம். ஏனெனில் பெத்தோலியாவின் ஆள்கள் அவரை உயிரோடு விட்டு வைத்ததால் அவர் உம்மிடம் சொல்லியிருந்த அனைத்தையும் அவர்களுக்கும் அறிவித்தார். ஆதலால் தலைவர் பெருமானே, அவருடைய சொற்களை புறக்கணியாமல் உமது உள்ளத்தில் இருத்தும். எம் இனத்தார் தங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலொழிய அவர்களை யாரும் தண்டிக்க முடியாது. வாள் கூட அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. இது உண்மை. இப்போது என் தலைவருக்கு தோல்வியும் ஏமாற்றமும் ஏற்படாதவாறு சாவு அவர்களுக்கு நேரிடும். ஏனெனில் அவர்களுடைய பாவம் அவர்களை ஆட்கொண்டு விட்டதால் அவர்கள் தீமை செய்யும் போதெல்லாம் தங்கள் கடவுளுக்கு சினமூட்டுகிறார்கள். தங்கள் உணவுப் பொருள்கள் தீர்ந்து போனதாலும் தண்ணீரெல்லாம் வற்றி போனதாலும் அவர்கள் தங்கள் கால்நடைகளை கொல்ல முடிவு செய்தார்கள். மேலும் உண்ணக்கூடாது என்று கடவுள் தம் சட்டத்தால் விலக்கி வைத்திருந்தவற்றை உண்ணவும் உறுதி பூண்டார்கள். எருசலேமில் உள்ள எங்களின் கடவுள் திருமுன் பணியாற்றும் குருக்களுக்கென்று
தூய்மைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட தானியங்களின் முதற் பலன், திராட்சரசம், எண்ணெய் இவற்றில் 10 பங்கு ஆகியவற்றை பொதுமக்களுள் யாரும் தங்கள் கையால் தொடவும் கூடாது என்று திருச்சட்டம் விலக்கியிருந்தும் அவர்கள் அவற்றை தங்களுக்கே பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார்கள். எருசலேமில் வாழ்ந்த மக்களும் இவ்வாறு செய்து வந்தபடியால் ஆட்சி மன்றத்தின் இசைவு பெற்று வர எருசலேமுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறார்கள். இசைவு பெற்று அதை செயல்படுத்த அவர்கள் முற்படும் பொழுது அழிவுறுமாறு அவர்கள் அன்றே உம்மிடம் கையளிக்கப்படுவார்கள். ஆகவே அடியவளாகிய நான் இவற்றையெல்லாம் அறிந்து அவர்களிடமிருந்து தப்பியோடி வந்துள்ளேன். உம்முடன் சேர்ந்து அரும்பெரும் செயலாற்ற கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். இவை பற்றி கேள்வியுறும் மாந்தர் எல்லாரும் ஏன் உலகம் முழுவதுமே மலைப்புறுவர். அடியாளாகிய நான் இறைப்பற்று உள்ளவள். இரவும் பகலும் விண்ணக கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன். என் தலைவரே, இப்பொழுது உம்மிடம் தங்குவேன். ஆனால் இரவுதோறும் பள்ளத்தாக்குக்கு சென்று கடவுளை மன்றாடுவேன். இஸ்ராயேலர் பாவம் செய்யும் போது அவர் எனக்கு அறிவிப்பார். நான் வந்து அதை உமக்கு அறிவிப்பேன். பின் உம் படை அனைத்தோடும் நீர் புறப்பட்டுச் செல்லலாம். உம்மை எதிர்ப்பதற்கு அவர்களுள் ஒருவராலும் முடியாது. நான் யூதேயா நாடு வழியாக எருசலேம் சேரும் வரை உம்மை வழிநடத்திச் செல்வேன். அங்கு உமக்கு ஓர் அரியணை அமைப்பேன். ஆயனில்லா ஆடுகள் போல் இருக்கும் அவர்களை நீர் துரத்தி அடிப்பீர். ஒரு நாய் கூட உமக்கு எதிராக உருமாது. முன்கூட்டியே எனக்கு அறிவிக்கப்பட்ட இவற்றை உமக்கு தெரிவிக்கவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். யூதித்து சொன்னதை கேட்ட ஓலோபெரினும் அவனுடைய பணியாளர்களும் மகிழ்ச்சியுற்றார்கள். அவரது ஞானத்தை கண்டு வியந்து, உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உன்னை போல அழகும் ஞானம் நிறைந்த பேச்சும் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை என்றார்கள். பின் ஓலோபெரின் அவரிடம், எங்கள் கைகளை வலிமைப்படுத்தவும் என் தலைவரை ஏளனம் செய்த மக்களை அழித்தொழிக்கவும் கடவுள் உன்னை அவர்களுக்கு முன்னதாக அனுப்பி வைத்ததும் நல்லதே. நீ தோற்றத்தில் அழகு வாய்ந்தவள் மட்டுமல்ல, பேச்சில் ஞானமிக்கவளுமாவாய். நீ சொன்னபடி செய்வாயானால் உன் கடவுள் எனக்கும் கடவுளாவார். நெபுகத்நேசர் மன்னரின் அரண்மனையில் நீ வாழ்வாய். உலகமெங்கும் உனது புகழ் விளங்கும் என்றான்.